வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்கப்பா? என்ன பண்றீங்க? சாப்பிட்டீங்களா? இப்ப பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப நாள் கேட்டிருந்தீங்க இல்லைங்களா, மீஷோ சாரீ கலெக்ஷன் காட்டுங்க அம்மான்னு சொல்லிட்டு. அதுதான் மீஷோல நான் வாங்கின சாரீ எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். 1 by 1 அதோடைய ரேட்டு, அது இத்தனை நாள் யூஸ் பண்ணதுக்கு எப்படி இருக்கு, அந்த கிளாத் மெட்டீரியல்லாம் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சொல்ல போறேன். நீங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படியே நான் தச்ச பிளவுஸ் எல்லாம் கூட காட்ட போறேன். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஆர்டர் போட்டு வந்த சாரீ இதுதான்ப்பா. இது இன்னும் ஓப்பன் கூட பண்ணலை. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வீக்ஸ் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே என்னால் சரி புது சாரீ கட்ட முடியாதுன்றதால எடுத்து வச்சிருக்கேன். இதை லாஸ்ட்டில் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி எப்படி வந்திருக்கு மெட்டீரியல் உங்கள் இதுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அது லாஸ்ட்டில் பார்க்கலாம். இதை எப்படி வச்சிடலாம். இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்களா நல்லா பெரிய பார்டர். இது பெரிய பார்டர். இந்த பக்கம் வந்து சுங்குலாம் வச்சிருக்கு பாருங்க. நல்லா சூப்பராக இருந்தது. ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் போனால் செம கிராண்டாக இருந்தது. இந்த ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ் தான். இந்த மெட்டீரியல் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. அது பீரோவில் எந்த இடத்துல இருக்குன்னு தெரியல, எடுக்க முடியல ப்ளவுஸை. இப்போ சாரியை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் காட்டுறதுக்கு. பார்த்தீங்களா மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பரா இருக்கும், ஷைனிங்கா தெரியுது. இது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா சுஷ்மி? எனக்கு ஞாபகம் இருக்கு. உனக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு ஞாபகம் இருக்கு. இது என்னன்னா போன வருஷம் என் பர்த்டேக்கு என் பொண்ணு எடுத்து கொடுத்தது. இது பாத்தீங்களா மேல இது அவளே ஆர்டர் போட்டு எடுத்து வந்து கொடுத்தா. அவ தான் கலர் செலெக்ஷன்லாம் நல்லா பண்ணுவா. எனக்கு ஆக்சுவலா ஒரு 2 கலர் தான் எனக்கு பிடிச்சது. என்னவோ அது பச்சையா இருந்தாலும் ப்ளூவா தான், அதை டக்குன்னு எடுத்துடுவேன். நம்ம கிட்ட அந்த சாரி தான் இருக்கு, வேற கலர் சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இல்ல. கொஞ்சம் எடுத்துக்காமி. இது பாருங்க, சுங்கு அப்படியே லைனா அழகா வரும். அழகா நல்லா இருக்குது. இது கட்ட சொல்லி சூப்பரா இருந்தது. கிராண்ட் லுக். இது ஒரு ஃபங்க்ஷன் கூட நான் கட்டின்னு போயிருக்கேன். பார்ட்டி இதுக்கெல்லாம் இல்ல, பர்த்டே ஃபங்க்ஷன் இதுக்கெல்லாம் எடுத்துட்டு போயிருக்கேன். சூப்பரா இருந்தது. பெரிய பார்டர் நல்லாவே இருந்தது. இது பார்த்தீங்கன்னா 1 இயர் ஆகுதுப்பா. இது கிளாத் நான் 3 தடவை யூஸ் பண்ணியிருப்பேன். நல்லா இருக்கு கிளாத். இது பார்க்கறதுக்கு இந்த பார்டர்லாம் பெரிய பார்டர். லுக் வந்து ரொம்ப ரிச் லுக் தான் கொடுக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சாரியுடைய ரேட் வந்து ரொம்ப அதிகம் நினைப்பீங்க. ரீசனபிள் ப்ரைஸ் தான். பட்ஜெட் வந்து சுஷ்மி நீ என்னம்மா சொல்றியாம்மா? இது 430 அந்த ரேஞ்ச்ல தான் வாங்கிருக்கேன். 500 குள்ள. அதாவது உன்னோட போன்ல தான் இது பண்ண, நீ ரீஸ்டார்ட் பண்ணனால இதெல்லாம் போயிடுச்சு. நீங்க வேணும்னா சொல்லுங்க, நாங்க எடுத்து கண்டிப்பா உங்களுக்கு தேடி நான் ப்ராடக்ட் கோட் வந்து கமெண்ட்ஸ்ல கொடுக்குறேன். வேணுன்றவங்க சாரியோட லிங்க் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த கலர், இந்த லைட் கலர், இந்த பிங்க் பார்டர் எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. இந்த கலர் இது ஒன்று. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சாரி வந்து நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லி நல்லா இருக்குன்னு போட்டது. இந்த காம்போ வந்து கட்டினாலும் சூப்பரா இருக்கு. இந்த ரேட்டு தான் ரொம்ப இதுவே. பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்களா லைட்டுக்கு இந்த எல்லோ கலர் வந்து சூப்பராக இருக்குது. சாரீ வந்து ஒரு தடவை இது ஃபஸ்ட்டு எடுத்து நான் கோவிலுக்கு கட்டிட்டு போயிருந்தேன். அதுக்கப்புறம் 2வது வீடியோவில் ஆடி மாதத்துக்கு தான் கட்டினேன்னு நினைக்கிறேன். இப்போ அது ரீசெண்டாக கட்டினது. இது 2 தடவை தான் இது கட்டியிருக்கேன். செக்டு பேட்டர்ன் மாதிரி கீழே வந்து இந்த மயில் பார்டர். மயில். ஆமாம். இப்போ பிளவுஸ் தான் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. இந்த கலர் தான், தேன் கலர் மாதிரி பிளவுஸ். இது பிளவுஸ் அதே தான் டிசைனு. இது என்ன மெட்டீரியல் வருதுமா? இது வந்து பாத்தீங்கன்னா பாலிஸ்டரும் இல்ல, காட்டனும் இல்ல, அந்த நடுவுல தான் கொடுப்பாங்க. ஆமா அந்த மாதிரி இது. இந்த சாரியை வந்து நல்லா தான்ப்பா இருக்கு. 2 தடவை நான் யூஸ் பண்ணிக்கிறேன், வாஷ் பண்ணிட்டேன். நல்லா இருக்கு. கிளாத் எதுவும் ஆகல, நல்லா இருக்கு. இதோடைய பிரைஸ் தெரியுமாமா? நீதானம்மா வாங்கின இது வந்து தானா சூஸ் பண்ணி எங்க அம்மாவே நானே வாங்கினது. அதான் 199 பா. இது பாக்குறேன் நானு. லிங்க் கிடைச்சா கண்டிப்பா அனுப்புறேன். இது ஆஃபர்ல போட்டிருந்தாங்க அன்னைக்கு. இது வந்து 199 தான். 200க்கு 1 ரூபி வந்து இது கம்மி தான். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மல் பூனம் சாரி தான். சூப்பரா நல்ல டிசைனோட இருக்கு. இந்த சாரியை நீங்க சொல்லியிருக்கீங்க சூப்பரா இருக்கு, இந்த கலரும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. பாத்தீங்கன்னா ஆமா ஃப்ளோரல் பேட்டர்ன்ல இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய தடவை கட்டியாச்சுப்பா. இது பார்க்க சொல்லி நல்லானா பாக்குறதுக்கு கையில இருக்க சொல்ல உங்களுக்கு இப்படி தெரியும். நம்ம போட்டா சூப்பரா இருக்கு, பாக்குறதுக்கு சாஃப்டாவும் இருக்கும். பார்த்தா புது சாரி மாதிரியே தான் உங்களுக்கு தெரியும். இது வந்து 499 அந்த மாதிரி காம்போ சாரீஸ். இது ஆமா, காம்போவா வாங்குறது. இது கூட இந்த சாரி காம்போ. இது நிறைய பேர் பாத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மீஷோலனா. இந்த சாரி கூட நல்லா இருக்கும். சூப்பரா காட்டினா நல்லா இருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிச்ச கலர். இது நல்லாவும் இருக்கும். நிறைய பூலாம் போட்டு இதுவும் சாஃப்டா தான் இருக்கும். மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு கலர் காம்பினேஷன் டெய்லியும் வந்து நம்ம பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து இது வேர் பண்றதுக்கு இதுக்கு நல்லா இருக்கும். இது இந்த 2 சாரி தான் காம்போ ஆஃபர்ல எடுத்தது. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஒரு சாரியோட ரேட் பாத்தீங்கன்னா 215 வரும் உங்களுக்கு. 499 என்னதான் வாங்கிருக்கோம். அதுமே நீ ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி வாங்கும்போது இன்னும் கம்மியா அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் ஆகும். இதெல்லாம் நான் வந்து நிறைய தடவை போட்டேன்ப்பா. போட்டு இது எல்லாமே மிஷின்ல தான் நான் வாஷ் பண்ணேன். கையில கூட வாஷ் பண்ணல, வாஷிங் மிஷின்ல தான் வாஷ் பண்ணியிருக்கேன். நல்லா தான் இருக்கு. கிளாத் சூப்பரா இருக்கு. உங்களுக்கு இதுவும் வேணும்னாலும் நீங்க சொல்லுங்க. இந்த லிங்க்கும் உங்களுக்கு நான் சென்ட் பண்றேன். இந்த கலர் எப்படி காம்போ ஆல்ரெடி உங்களுக்கு நான் பிடிச்சதான்னு கேட்க வேண்டியதுலாம் நல்லா இருக்குன்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. அதுக்கு தான் இந்த கலெக்ஷன் நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? இதுவும் சூப்பரா இருக்கு.
இது பார்க்கறதுக்கு நம்ம வீட்டிலேயே கோவிலுக்கு போகலாம், வெளியே எங்கன்னா போகலாம், நல்லா தான் இருக்குது பார்க்கறதுக்கு, அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு இந்த மாதிரி வெயில் டைமில் இந்த சாரீலாம் போட்டோன்னு வச்சிங்களேன் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அந்த மாதிரி இதுவும் இந்த மாதிரி ஒரு இதுவும் 2 ஆஃபர் காம்போ ஆஃபர் தான். இந்த இதுவும் ஆக்சுவலி நேற்றோ முந்தா நேரத்தான் இது கட்டினது. நீங்கள் எல்லாமே கலர் சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க, இந்த நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. பிளாக்கும் இது ஃப்ளோரல் பிரிண்ட் நல்லா இருந்தது. மேலே வந்து இந்த மாதிரி பிளைனாக டாட் வச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து பிளாக் கலரில் வந்து இந்த மாதிரி பிங்க் கலர் பூ போட்டது. இது ஒன்று. அதே மாதிரி இந்த இது சாண்டல் கலர் இந்த மாதிரி. இதுதான் எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்காத மாதிரி இருந்தது. இந்த கலர் உனக்கு பிடிக்கலையா? அது கூட இங்க இதுவும் இது வந்து டபுள் சைடும் போடலாம். ஃபர்ஸ்ட் மேல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கலரும் இந்த பூ பெரிய பூ போட்ட மாதிரி வரும் உங்களுக்கு. இது உள்ள ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த பாருங்க, இந்த சைடும் பண்ணிக்கலாம். பாதிக்கு மேல வந்து இந்த மாதிரி ரெட் கலர்ல செக்கு ரெட் கலர் பூ உள்ள ஃபுல்லாவே இந்த மாதிரி போட்டும் வரும். அப்ப நீ மாத்தி கட்டறியா? மாத்தியும் கட்டலாம், 2 பக்கம் 2 இதுவும் கட்டலாம். இது புரியல. ரெண்டு ஆக்சுவலா இதுக்கு முந்தானிலாம் எதுவுமே இல்லப்பா, இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இந்த சைடு கட்டினா இந்த இது வந்து முந்தானியா வரும், ஓகேவா? இப்ப இது கட்ட சொல்ல இந்த நார்மல் சைடு வந்து முந்தானியா வரும், மாத்தி அப்படி வரும். அதுக்கு வந்து நம்ம எந்த பிளவுஸ்னா ரெட் கலர் போடலாம், சாண்டல் போடலாம், மெரூன் இந்த காப்பி கலர் அது கூட போடலாம், எல்லாமே சூட் ஆகும். எல்லோ கலரும் போட்டுக்கலாம், எந்த பிளவுஸ்னாலும் இது போட்டுக்கலாம். பிளவுஸே இல்லைனா பிளாக் கலர் வந்து சூப்பரா ஹைலைட்டா எடுத்து கொடுக்கும். இந்த மேட்சிங் பிளவுஸ் இல்லைன்னா பிளாக் கலர் வந்து நம்மளுக்கு ஹைலைட்டா இருக்கும் போடுறதுக்கு. இது ரொம்ப ரொம்ப சாஃப்ட், எனக்கு ஆனால் பிடிச்சிருக்கு. சுஷ்மி வந்து இந்த கலர் தான் கொஞ்சம் நீங்க சரியா பார்த்து எடுக்கல அப்படின்னுட்டா. செலக்ட் பண்ண சொல்ல இது அவ செலக்ட் பண்ணது, ஆனா அது கூட வேற ஒரு சாரீ இருந்தது, அது வந்து என்கிட்ட இருக்கா மாதிரி இருந்தது. எனக்கு இது ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்தது, அது எடுத்தேன். உங்களுக்கு இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஆக்சுவலா எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ரெட் கலரும் இதுவும் காம்பினேஷன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ரொம்ப ரொம்ப சாஃப்ட், இதுவும் சூப்பரா இருக்கு கட்டினா. அதுக்கப்புறம் நானே லைக் பண்ணி ரொம்ப பிடிச்சி இதை ஆர்டர் போடுன்னு சொல்லி சுஷ்மியை கேட்ட சாரி இந்த சாரிப்பா. இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாரி. நல்லா அதுக்கு முன்ன இந்த மாதிரி தான் நாங்கள் சின்ன வயசுல இருக்க சொல்ல அம்மா வந்து இந்த மாதிரி கார்டன் சில்க்ல வந்து துணி எடுப்பாங்க. எடுத்து எனக்கு, என் தங்கச்சிக்கு, எங்க அக்காவுக்கு எல்லாருக்குமே. ஆமா, நாங்க எல்லாருமே வந்து 4 பேர் இருக்கோம் மொத்தம். எங்க வீட்டுல 4 பேரும் ஒரே மாதிரியே ட்ரெஸ் போடுவோம். அது ரொம்ப ஃபங்க்ஷன் டைம்லாம் ஒன்னா மேட்சிங் போடும் போது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த கிளாத்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வாஷ் பண்ணா கூட அது அப்படியே புதுசா இருக்க மாதிரி தான் இருக்கும். ஷைனிங் வந்து நல்லா இருக்கு. அதனால இந்த சாரீ வந்து நான் ஆசைப்பட்டு கேட்டேன். சுஷ்மி ஆர்டர் போட்டு கொடுத்தா. இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு. எனக்கு வந்து இது எடுக்கலாம்னு சொல்லிட்டு இதே இந்த மாதிரி பிங்க் இருக்கு, மெரூன் இருக்கு, கிரீனு, இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருந்தது. கலரு எல்லாமே சூப்பரா இருந்தது. இல்ல அதான் நம்ம மோஸ்ட்லி நம்ம சாரி வந்து ஒரு சாரி 250 தான்ப்பா, 250 230 இந்த மாதிரி தான் எடுக்கிறது. இது பர்த்டேக்கு எடுத்து கொடுத்த சாரி மட்டும் சுஷ்மி கொஞ்சம் 450க்கு எடுத்து கொடுத்தான். மற்றது எல்லாமே நான் வந்து அப்படிதான் எடுப்பேன். இது நல்லா இருந்தது. இது எல்லாமே ஃபுல்லா பிளைன் தான், ஒரே இதுதான். எதுவும் முந்தானி அதெல்லாம் தனியா கிடையாது, எல்லாமே ஒரே சேம் இது. அதுக்கான இது இந்த கலர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு. நிறைய கலர் இருக்கு. ப்ளவுஸ் மெட்டீரியலும் தனியா. ஆமா, இந்த சாரி தனியா கொடுத்தாங்க, அதுக்கு கூடவே வந்து இந்த பிளவுஸ் கொடுத்தாங்க. இதுதான் அந்த ஹைலைட் பிளவுஸ். இது பாத்தீங்கன்னா நீ பைப்பிங் கொடுத்து நீ ஸ்டிட்ச் பண்ணிருக்க. ஆமா, பாத்தீங்களா பிளவுஸ் தான் இதுல அல்டிமேட்டே பிளவுஸ் தான். கலர் சூப்பரா இந்த ரவுண்ட் பேட்டர்ன்லாம் வச்சு புட்டா டிசைன். ஆமா, எல்லா இதுக்குமே ஆனா பிளாக் கலர் அந்தந்த இது வரும். இதை பார்த்தீங்களா, இதுக்கு ரவுண்ட் நெக் வச்சு நான் அந்த பைப்பிங் இந்த சாரீல இருந்து கொஞ்சம் எடுத்து பைப்பிங் கொடுத்து இதை தச்சிருக்கேன் நான். இந்த சாரீ கூட நான் போட்டிருக்கேன் வீடியோவில், பழைய வீடியோவில் இருக்கும், நீங்கள் பாருங்கள், நல்லா இருக்கு. ஆமாம், உள்ளே வந்து ப்ளவுஸ்க்கு லைனிங் கொடுத்து தான் இது பண்ணணும். ஏன்னா இந்த இது வந்து கொஞ்சம் இந்த ரவுண்டு ஜரிகெல்லாம் உள்ளே இருக்க பார்த்தீங்களா, அது நம்மளுக்கு இதுவாகும். ஆனால் லைனிங் கொடுத்துதாச்சும் சாஃப்டாக நல்லா தான் இருக்கும். லைனிங் ஒரே லைனிங் தான் கொடுப்பேன், நீ வீட்டில் போட்டுக்கிறதுனால. நான் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் எல்லாம் கலர் எடுக்க மாட்டேன். இந்த நம்மளுக்கு இந்த ரேஷன்ல கொடுப்பாங்க இல்லைங்களா, வேஸ்டி சாரி இதெல்லாம், அது வந்து எனக்கு லைனிங் மெட்டீரியலாக நான் யூஸ் பண்ணிப்பேன்ப்பா. ஆனால் ஆக்சுவலாக கடையில் கொடுத்தா நம்ம வந்து அதுக்கெல்லாம் காசு பே பண்ணுறோம், அதனால கண்டிப்பாக அது கலராக போடணும். வீட்டில் தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு போடுறது அது கூட நான் பார்த்து தான் போடுவேன். இது பார்த்தீங்கன்னா திக்கான மெட்டீரியல், இதுக்கு உள்ள நம்ம என்ன கலர் கொடுக்குறோம் சொல்லிட்டு வெளியே தெரியாது. அப்படி இருக்கிற இதுக்கு தான் நான் சூஸ் பண்ணி பண்ணுவேன். புது சாரி அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த எந்த சாரிக்கு அது எந்த லைனிங் கொடுத்தா நல்லா இருக்கும் அதை பார்த்து தான் போடுவேன். இது செட்டு, இது ரொம்ப பிடிச்சமானது எனக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் இப்போதைக்கு நான் ரீசெண்டாக மீஷோவில் ஆர்டர் போட்ட சாரீ. இது மட்டும் தான். என்ன எத்தனை மாதம் இருக்குமா நம்ம போட்டு? 6 months 6 month அபோ தான் இருக்கும். அதுதான்
ஒரு 8 மந்த்னு வச்சுக்கோங்க. 8 மந்த்தில் தான் இந்த இந்த இவ்வளோ சாரீ தான் எடுத்திருக்கேன் நான். இனிமேல் பார்க்குறேன், ஆஃபர் வந்தோடனே பார்க்குறேன். இப்போ அதுக்கான ப்ளவுஸ்லாம் இது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. நீ ஸ்டிச் பண்ணலாம். ஆமாம், எதுவுமே நான் வெளியே இது வரைக்கும் நான் கொடுக்கலம்மா, நானே தான் பண்ணிக்கிறேன். இதை பாருங்க, இது ஒரு நெக்குன்னு வச்சு அந்த இது டிசைனுன்னு வந்தா தெரியுதா உங்களுக்கு? அம்பர்லா என்னது தாஜ்மஹால் கட்டிங் சொல்லுவாங்க இல்லையா, அப்படி பூ மாதிரி. என்னடி சுஷ்மி அப்படி உத்து பாக்குற? என்னன்னு தெரியலையே. அதான் இந்த இடத்துல வந்து இப்படி வளைவா அப்படி வந்து அரும்பு மாதிரி வரணும். நீயே கத்துக்கிற. ஆமா, அதனாலதான் அது அப்படிதான் வரணும். அதுக்கு ஹைலைட்டா ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துருந்தா உங்களுக்கு தெரியும். சரி, நம்ம இதுக்கு வீட்டுல தானே போடுறோம், நார்மல் இதுக்கு இவ்வளவு கிராண்ட் தேவையில்லை, இது நார்மலா தச்சது. ஆனா போட சொல்ல தெரியும் உங்களுக்கு, அது தாஜ்மஹால் கட்டிங் இப்படி வந்து இந்த இடத்துல வந்து ஷார்ப்பா வரும். அப்படி அது என்னன்னா நம்ம பவர் மிஷின்ல மெரிக்க சொல்றது கொஞ்ச நேரம் வேகமா போயிடும். அதனால நான் அப்படியே பண்ணிடுறது. இது வந்து நம்ம வந்து அதுதான் இன்னும் நல்லா கற்றுட்டு அந்த டிசைன்லாம் கரெக்டாக வந்தால் சூப்பராக இருக்கும். வெறுமனே நார்மல் தான் இது. ஏன்னா அர்ஜென்ட்டாக நீ கோவிலுக்கு போனால் அன்றைக்கி நைட்டு தான் உட்காந்து தைச்சேன். அதனால தான் இது நார்மலாக அப்படியே தைச்சாச்சு. இது கரெக்டாக இருந்தது, எனக்கு அளவு எனக்கு கரெக்டாக இருந்ததுப்பா. இது தெரியும், இதுவும் நான் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த சாரீ எல்லாம் நார்மல் தான். நார்மல் இதுக்கு நார்மல் ரவுண்ட் நெக்கு, பா நெக்கு இந்த மாதிரி தான் வைக்கிறது. இது பா நெக்கு வச்சுருக்கேன். எல்லாத்துக்கும் அந்த சாரியை கட் பண்ணி அந்த இது கொடுக்கலாம், பைப்பிங் கொடுக்கலாம். ஆனால் சாரீ கட் பண்ணால் கொஞ்சம் சின்னதாகிடுது. அதனால் வந்து இது நார்மல் இதுக்கெலாம் அப்படியே வச்சாச்சு. இதுக்கு ரவுண்ட் நெக் கொடுத்துருக்கேன். இந்த இதுக்கெல்லாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து எங்களுக்கு பத்தலை. அதனால தான் கையில் இல்லாத கொஞ்சம் சின்னதாக வந்துச்சு பாருங்கள். ப்ளவுஸ் வந்து கரெக்டாக சின்னதாக கொடுத்துருக்காங்க, அது ஒரு மைனஸ். மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு. ஆமாம் ஆமாம். இந்த சிலதுல நல்ல பெரிய இது வருது. இதுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு கொடுத்துருந்தாங்க தெரியுமா ப்ளவுஸு? அது நல்லா பெருசாக இருந்தது. 1 மீட்டர் கிட்ட இது கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் நம்ம எல்லாருக்குமே ஒரு 80 சென்டிமீட்டர் இருக்கணும். அதோடய இது கொஞ்சம், ஏன்னா அந்த கிராஸ் கட்டிங் பண்ண சொல்ல கொஞ்சம் கம்மியாயிடுச்சு ப்ளவுஸு. அதனால நான் எப்படின்னு பார்த்து ஓரளவு பண்ணி, மற்ற இதுலேயும் பண்ண முடியல. அதனால கை மட்டும் கொஞ்சம் சின்னதாகிடுச்சு. இது நல்லா இருக்கும். இதுக்கு வந்து ரவுண்ட் நெக், இது கை கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ட். அந்த ப்ளவுஸ் கம்மி, நீ நல்லா இது கிராண்டா தச்சீங்க. இது கிராண்டா தச்சது. இதெல்லாம் நார்மல் தான்ப்பா. இது வந்து இது வந்து நான் ஃபர்ஸ்ட் இருக்க சொல்ல இது இந்த பிளவுஸ்ல இப்படி பண்ணி பார்க்கலாம். அது எல்லாருமே இந்த பஃப் கை போட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி இதுக்காக ஒரு ப்ளவுஸ் வெட்டி அதை வச்சு. ஆனால் இன்னும் நான் ஒரு நாள் கூட போடவே இல்லை. இது பஃப் கை வச்சு டிசைன் எப்படி வருது, நம்மளால தைக்க முடியுமா என்னன்னு சொல்லிட்டு நானே எனக்குள்ள டெஸ்ட் வச்சது தான் இது. பார்த்தீங்களா, இது பாருங்க, நானே டிசைன் பண்ணி ஒரு இது அதே கோடுனா அது டிசைன் டிசைன். இது பார்த்தீங்கன்னா இது டைமண்ட் நெக்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணங்க. டைமண்ட் நெக் வந்து ரவுண்டு நெக் ஆகி போச்சு. அப்புறம் அந்த ரவுண்டு நெக்குக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டிஃப்னஸ் கொடுத்து இது நிற்க வச்சிருந்தேன். இந்த பார்டர்லாம் அதுக்கு டிசைன் கொடுப்பாங்க இல்லையா, ஜன்னல்லாம். இதெல்லாம் கற்றுக்கிறது. இதுக்கெல்லாம் பாருங்க, நான் ரிஸ்க் எடுத்திருக்கேன். நம்ம சாரீ பார்டர்ல இருந்து பார்டரை கட் பண்ணி அந்த பார்டரை 4 பக்கமா வச்சு தச்சு இதெல்லாம் கற்றுக்கிறதுக்காக தான். ஏன்னா நம்ம ப்ளவுஸில் கற்றுக்கினா அதெல்லாம் கற்றுக்க முடியும். அதனால பண்ணியிருக்கேன். இந்த கை மட்டும் கொஞ்சம் இவ்வளோ சின்ன இந்த அளவுக்கு வரும்னு நினைக்கிறேன். அதனால சின்னதாக நான் போடலை. ஒரு தடவை வேணா போட்டு காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. பஃப் கை சூப்பராக வந்திருக்கானா, நல்லா ரவுண்டாக இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இது நானாக தச்சது. என்னுடைய மூளையை கசகி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு ஒரு டிசைன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தச்ச ஜாக்கெட் இது. இது ஒரு இது பார்டர் சாரீ தான். அதுக்கு இது நார்மலாவே பண்ணது. ரொம்ப பெரிய கை வச்சிருப்போம். ஏன்னா இந்த பெரிய பார்டர் இது இப்ப நிறைய இவ்வளவு தூரம் கை போடுறாங்க இல்லையா, ஃபேஷன் வந்தது இல்லையா, அப்ப தச்சது. அதனால அதுக்கு மட்டும் ஒரு ஹைலைட் தெரியணும்னு சொல்லிட்டு அந்த சாரியுடைய கார்னர் எடுத்து இந்த பிங்க் பார்டர் கொடுத்துருக்கேன், பைப்பிங் கொடுத்துருக்கேன். இது பேர் பைப்பிங். பெரிய பார்டர் அப்படியே ஃபுல்லா வைக்கிறேன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இதுவும் இன்னும் போடல. ஒரு நாள் இந்த சாரியும் கட்டுறேன். ஏன்னா எல்லாம் தச்சு தான் வச்சிருக்கேன். மோஸ்ட்லி என்ன ஆகுதுன்னா இது எனக்கு ஆமாப்பா, அது எப்போ எனக்காக போடணும் ஒரு சாரி மட்டும் பிடிச்சிச்சுன்னு வச்சிங்களா, அது இன்னைக்கு நைட்டு கண்ணு முழிச்சாது நான் தச்சிடுறேன். மற்ற சாரிலாம் வந்து அது வரட்டும், டைம் வரட்டும். இந்த சாரி எடுத்து கூட கொஞ்ச நாள் தான் ஆச்சு. அப்புறம் சுஷ்மி திரிட்டே இருந்தா, அம்மா கட்டுவியா கட்ட மாட்டியா ஃபர்ஸ்ட் சாரி. அதுக்கப்புறம் அன்னைக்கு ஒரு நாள் உட்காந்து இந்த நல்ல நாள் இந்த சாரி பண்ணணும்னு சொல்லி இந்த டிசைனை வச்சு இந்த சாரி தச்சது. இந்த ஒரு சாரி இந்த நெக் வச்சு தச்சது. இந்த இது பேஷனா டிசைன் வச்சு தச்சது. அது எங்க போட்டது கிராண்ட் ப்ளவுஸ்? அது உள்ளே இருக்க பாரு சாரிக்குள்ளே. ஆமாமா, இருக்கு வந்து பாக்க. அங்க தான் இருக்கு, நீ எடுத்தியே. அங்க தான் கீழ இருக்கு பாரு, எடு. அடிலையா? அதான் கரெக்ட் தான். இதோ இது இந்த வரை இந்த கலெக்ஷன். இது
இந்த பாருங்க இந்த saree ஃபங்க்ஷனுக்கு இது மீஷோல நாங்க எடுத்தது தான். இது குமரன்ல எடுத்தது, இங்க சென்னையில வந்து டி நகர்ல குமரன் சில்க்ல எடுத்தது. ஆக்சுவலா இது பட்டு தான் இது, ஆனா வந்து கம்மி ரேட் பட்டு. இது காஸ்ட்லிலாம் இல்லை, ஒரு 1500 தான் இது ரேட். 1500 ரூபாய்க்கு எடுத்தது. இது டபுள் ஷேடு எல்லாம் நல்லா வந்தது. அப்போ சூங்கெல்லாம் போட்டு கொடுத்தாங்க. இந்த பார்த்தீங்களா எல்லாம் பிரிஞ்சு போயிடுச்சு. இது வந்து நிறைய தடவை கட்டிட்டேன்ப்பா. இது புது சாரின்னு இல்லை, நிறைய தடவை நான் கட்டிட்டேன். இது எப்பயோ எடுத்தது. இது அதுக்கு நீ தச்ச ப்ளவுஸ் தான். இந்த பிளவுஸ் ஒரு ஃபங்க்ஷன், ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போறதுக்காக இதை எடுத்து தைக்கணும். ஒரு நான் எப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நார்மல் கட்டிங்கே போட்டுருவேன். போட்டுட்டு அப்புறம் அதுல இருந்து என்ன டிசைன் வைக்கலாம்னு யோசிக்க சொல்லதான் எனக்கு ரொம்பவே டைம் ஆகும் பாருங்க. அது டிசைனுன்னு வச்சு நம்ம இதுக்கு தான் வேணும்னா டக்கு டக்குன்னு கட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நார்மல் தான் வெட்டுவேன், அதுக்கப்புறம் டைம் இருக்கு. ஓகே கையெல்லாம் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து பேக் சைடு ரெடி பண்ணுவோம். பிளவுஸ் கட் பண்ணி அதை எடுத்தோம்னாலே ஃபர்ஸ்ட் பேக் ரெடி பண்ணி வச்சிடணும், அதுக்கப்புறம் ஃப்ரண்ட், அதுக்கப்புறம் தான் இந்த கை வரும். அப்பதான் யோசிப்பேன், சரி இது சீக்கிரம் தானே முடிஞ்சிச்சு, இப்போ இதுல என்ன டிசைன் கொடுக்கலான்னு அப்படி ஒன்னா திங்க் பண்ணி தச்சது தான் இந்த டிசைன். அதுல எல்லாம் வாங்கி கொடுத்தது நீ தானே நீ வாங்கி தர, அது வேற இது. நானே என்னன்னா என்னால கடைக்கு போக முடியல, அதனால சுஷ்மி கிட்ட கேட்டேன், அந்த பிட்லாம் கொடுத்து அமிச்சேன். அவனா இந்த இதுக்கு வந்து இந்த காப்பர் லேஸ் வச்சா நல்லா இருக்கும் சொல்லிட்டு இதெல்லாம் செலக்ட் பண்ணதெல்லாம் சுஷ்மி தான். இந்த நாட்டு வாங்கிட்டு வந்தது எல்லாமே அவ தான். இதை பாருங்க சூப்பரா இந்த டிசைன் எனக்கு கரெக்டா இந்த மாதிரி லேஸ் கொடுத்து நம்ம பண்ணோம்னா டிசைன் என்ன டிசைன் வைக்கிறோம்னு சொல்லிட்டு தெளிவா தெரியும். அதுக்காக தான் இதுக்கு பாருங்க அதே மெட்டீரியல் தான் இது போட்டிருக்கேன். ஆமா லைனிங், ஏன்னா இதுல நல்ல பிளவுஸ் லாங் லைஃப் வரணும்ன்றதுனால அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து கை இந்த பாருங்க கை கூட நல்லா இருந்தது. கைக்கு தெரியுதா பிளவுஸ் இது பாருங்க, கை தெரியுதா? தெரியும். நீ அப்படியே கம்மி நார்மலாவே தெரியும். டவுன் பண்ணுங்க. இதுக்கு வந்து இந்த மாதிரி இது வச்சு அந்த டிசைன் பாருங்க, டிசைன் தெரியும்னு சொல்லிட்டு ஹைலைட்டா பண்ணியிருக்கேன். அங்க பார்டர் இங்க பார்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாரி 1500 சாரிக்கு வந்து அதே மாதிரி ரேட் அதிகமா கடையில கொடுத்தா எவ்வளவு ரேட் கொடுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை தச்சிருக்கேன். அதுல பாருங்க அந்த பாதி சாரியும் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி இந்த இடத்துல வந்து சாரி அந்த டபுள் கலர் வருது இல்லையா, இது வந்து ஆக்சுவலா பிளவுஸ். இது சாரில இருந்து கட் பண்ணி அங்கங்க வச்சிருக்கேன். இந்த இலை மாதிரி பண்ணியிருக்கேன். அங்கங்க வச்ச ஒரு டிசைன் அங்கங்க ஒட்டு போட்டு ஆக்சுவலா சொல்ல இது பாருங்க சின்ன வளைவு பண்ணியிருக்கேன். அது வேற அந்த இதுல வந்து இந்த ஒரு வளைவு தெரின்னு சொல்லிட்டு போட்டு அதுக்கு ஒரு இது பண்ணிருக்கேன். மலைக்கு நடுவுல சூரியன் டைகிராம் தானே அது. அப்ப இந்த ஷேப்புக்கு வந்து இப்படி ரவுண்டு தான் வச்சா அழகா இருக்கும். உங்களுக்கு தெரியுதா? இந்த பாத்தீங்களா ரவுண்டுல வந்து இலை வச்சிருக்கேன், இலைக்கு மேல ஒரு ஷேப் வச்சிருக்கேன். இது டைமண்ட் மாதிரி இருந்தா கார்னர் அப்படியே ஷார்ப்பா வர மாதிரி வைக்கலாம். இதுக்கு இப்படிதான் வைக்கணும், சூரியன் வந்து உதயமாகற மாதிரி அது. ஓகேங்களா? அதுக்கு நாட்டு தச்சிருக்கேன். அந்த பக்கம் லேஸ் இது பாருங்க, லேஸ் வந்து சும்மா கொடுக்கல, இது ஒரு பார்டர் எடுத்து அந்த பார்டரை வச்சு பார்டருக்கு மேல அந்த அழகா லேஸ் தெரியணும்னு சொல்லிட்டு ரொம்பவே வேலை வாங்கினது. ஒரு நாள் ஃபுல்லாவே உட்காந்து இதை தச்சிட்டு இருந்தேன், எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு. நீ ஒரு ஆர்டிஸ்ட் இல்ல? ஆர்டிஸ்ட். எனக்கு ரேரா தான் ஸ்டிட்ச் பண்ணுவாங்க. ஆமா, எப்ப சுஷ்மி பயம் கொடுக்க மாட்டேன். இந்த பிளவுஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க பார்த்து. ரீசெண்டா எதனா ஃபங்க்ஷன் வருதுன்னா என்னடா இந்த சாரீ தான் கட்டுறேன் நீங்க. ஆனால் இது எனக்கு ரொம்ப பிடிச்சமானதுனால மோஸ்ட்லி எங்க ஃபங்க்ஷன் நிறைய ஃபங்க்ஷன் இந்த சாரீ நான் கட்டிட்டு போயிட்டேன். எனக்கு என்னுடைய இந்த பிளவுஸ் ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால. இது வந்து பாத்தீங்கன்னா சுஷ்மிக்கு தச்சது. அவங்க ஒரு ஃபங்க்ஷன் போனோம், இந்த மாதிரி ஆபீஸ்ல ஃபங்க்ஷன் எல்லாம் வந்துன்னா மோஸ்ட்லி அவங்க இந்த மாதிரி அது தீம் ரெயின்போ சாரி. ஆக்சுவலி இதுவே வந்து மீஷோல எடுத்தது தான். ஆமா ரெயின்போ சாரி சூப்பரா கலர் கலரா வரும். அதுக்கு அவங்க கொடுத்தது வந்து இந்த இதுதான் கொடுத்துருந்தாங்க. இது வந்து பிளவுஸ் வந்து அதுலயே வந்தது. அவங்க எப்பவுமே இந்த மாதிரி பெரிய கை போடுவாங்க இல்லையா, அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு டிசைனா தைக்கணும். இங்க சின்ன பஃப் வச்சு 3/4 அந்த மாதிரி பண்ணிருக்கேன். அது அவங்களுக்கு இதுதான் அந்த சாரி கலரு. அதை எடுத்து இங்க வந்து பேக்ல வந்து கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி அந்த நாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மணி வச்சு. ஆமா, இது வந்து இங்க பாருங்க பால் கேட்டான்னு சொல்லிட்டு அந்த பாலை வந்து டிஃபரெண்ட் தெரியணும், அந்த சாரியில இருக்க கலர் இதுல கொஞ்சம் வரணும்னு சொல்லிட்டு இந்த பாக்கு மட்டும் அந்த இது வச்சு ரெடி பண்ணிருக்கேன். சாரியை கட் பண்ணியா? ஆமா, சாரியை கட் பண்ணி தான் வைக்க முடியும். கட் பண்ணது எதுக்காகனா ஃபர்ஸ்ட் இந்த சுங்குக்காக தான் கட் பண்ணது. சுங்கு பாருங்க இப்படி வரும் அழகா, அது ஃப்ளவர் மாதிரி இந்த இது போட்டு அழகா இது வந்து இப்படி அயன் பண்ண மாதிரி மடிச்சு வச்சிரு. அது ரொம்ப சப்பை ஆயிடுச்சு பாருங்க. இப்படி வரும் அப்படியே பூ மாதிரி. அது
அதுக்கு அது போட்டு அதை தச்சு கொடுத்து இதுவும் அந்த மாதிரி தான் அவ போறாளே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்து சுஷ்மிக்கு செஞ்சு கொடுத்தது. ஆமா அந்த அம்மா மோஸ்ட்லி வந்து அவங்க வந்து சுடிதார் அந்த மாதிரி இதுதான் போடுவாங்க. அதை எப்பயாவது சாரி கட்டணும்னு சொல்ல இந்த மாதிரி அவங்களுக்கு தச்சு கொடுப்பேன் அந்த ஆன் த ஸ்பாட்லயே. புது சாரி அன்பாக்சிங் பண்ண நானும் ஆவலா இருக்கேன். அந்த சாரியா அதை பண்றேன். இதுவும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. 3/4 இது ஹேண்ட் வந்து 3/4 வச்சு கொடுத்தேன். செலக்ட் பண்ண சாரி அது. இப்போ ஓபன் பண்ணி பார்த்துடலாம் அந்த சாரி எப்படி வந்திருக்கு எப்படி இருக்குன்னு. தண்டியா டிசைன்ஸ் ஏதோ போட்டிருந்தாங்க. கொஞ்சம் ட்ரெண்டிங்கா போயிட்டு போட்டாச்சு. நல்லாவும் இருந்தது. ஆஷ் கலர் வந்து நிறைய பேர் நான் மோஸ்ட்லி வந்து காட்டன் சாரி கேட்டேன். அதனால காட்டன் வந்து அவ்வளவு செட் ஆக மாட்டேங்குது. நம்மளுக்கு இந்த மாதிரி தான் வருது. கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆஷ் கலர் அதுல வந்து பிங்க் பூ போட்டது மயில் இதெல்லாம். ஓபன் பண்ணாதான் இப்போ கான்ட்ராஸ்டே. ஆமா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்படிதான்ப்பா வந்திருக்கு அவங்க மடிச்சு கொடுத்தது மதிப்பு. இப்ப பிரிக்கலாம் செம டிசைன் நல்லா பூ போட்டு பீக்காக அது உட்காந்துருக்க மாதிரி அவங்க இங்க வந்து பொம்மை எல்லாம் போட்டிருக்காங்க. ஆர்ட் மாதிரி போட்டிருக்காங்க. இதுதான் இப்ப கீழே இது வந்து கீழ் போர்ஷன். இது மேல வைக்கிறது முந்தானி காட்டுறேன். இப்போ மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் சாரி எடுத்த பாத்தீங்களா அந்த மாதிரி தான் பாக்குறதுக்கு வந்து பாலிஸ்டரும் இல்ல காட்டனும் இல்ல ஒரு மாதிரி நடுவுல வந்து அது ஒரு ஃபேப்ரிக். இது நல்லா இருக்கு சாஃப்டா. அம்மா ஸ்டிட்ச் பண்ற வீடியோ வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. எதுக்கு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? வெட்டி போட்டு என்ன பண்றதுன்னு யோசிச்சிட்டு இருப்பேன். ஆமா ஃபர்ஸ்ட் வருவேன் வெட்டுறதுக்கே ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துப்பேன்ப்பா. யோசிப்பேன் எதை பண்ணலாம் பானைக்கா வீணைக்கா யூனேக்கா அப்படின்னு. அப்புறம் உட்காந்துட்டே இருப்பேன். அதுக்குள்ளே வந்து நம்ம சோட்டு வந்துருவாங்க. எதனா நம்ம வந்து டேப்பு இதோ பிளவுஸ். இது பிங்க் கலர் தான் பிளவுஸ். இது அப்படியே முந்தானி கொடுத்துருக்காங்க பர்மானி அதெல்லாம் டிசைன் பண்ணுவேன்னு சொல்லி இந்த ஓரத்துல இருந்து. ஆமா இது என்ன நம்ம கைக்கு எதனா வச்சுக்கலாம். ஆனா இது அவ்வளவு பத்தாது. இது பைப்பிங் மட்டும் வைக்கலாம். வெறும் 2 கைக்கு மட்டும் வரும். பேக் நெக்குக்கு வராது. இது நல்லா பெருசா கொடுத்துருக்காங்க. இது நல்லா பெருசா தான் இருக்கு. இது பெருசுனா இது கரெக்டா 80 சென்டிமீட்டர் இருக்கு. அது கிராஸ் இருக்கிறதுனால ஓகே. இது ஆனா ஃபுல்லா வச்சுக்கலாம் நம்ம. கட்டினா நல்லா இருக்கும். இங்க பாருங்க இதுதான் முந்தானி. பிடிச்சிருக்கு. இதுக்கும் அதே மாதிரி தான். நம்ம பிங்க் தான் சாரிக்கு பிளவுஸ் போடணும்னு இல்லை. ஆரஞ்சு போட்டுக்கலாம், எல்லோ போட்டுக்கலாம். பிளாக் சூப்பராக இருக்கும். ஹைலைட்டாக அது மாதிரி பிளாக் ரெடிமேடாக எடுத்து வச்சுட்டீங்கன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி சாரிக்கெலாம் பிளாக் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இந்த பிளவுஸ் தச்சுட்டு இது ஒரு நான் உங்களுக்கு இந்த இது போட்டு காட்டுறேன். சாரி கட்டி காட்டுறேன் நான் உங்களுக்கு. சூப்பராக இருக்கும். கலர் நல்லா இல்லை நல்லா இருக்கும். நான் சூஸ் பண்ண நல்லா இருக்கும். ஆமா ரொம்ப டீசென்ட்டா இருக்கும். இது வியர் பண்ணா ஆபீஸ் யூஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரி கோவில் போறதுக்கு. ஆமா ஆனா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எடுத்தோம்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கே போயிட்டு வந்துடலாம். ஒரு இது வாஷ் பண்ணாம வந்தா புதுசா நல்லா கிராண்டா இருக்கு பாத்தீங்களா. ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்து ஒரு பர்த்டே பார்ட்டி இந்த மாதிரி ஒரு சின்ன பார்ட்டிக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல ரெகுலர் யூஸ்க்கு போட்டுக்கலாம். ரெகுலர் யூஸ் இப்ப நானும் தானே இது ஒர்க் பண்றேன்ல. இப்ப ஒர்க்கே இது போக சொல்ல ஆபீஸ் போக சொல்ல இதுமாதிரி கோவிலுக்கு போக சொல்ல கட்டிட்டு போகலாம். அதுக்காக சொல்றேன். அடிக்கடி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான். இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்குலாம் எப்படி பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லுங்க. இந்த கலர் உங்களுக்கு இந்த மாதிரி காம்போ இந்த ஆஷ் கலர்ல இந்த மாதிரி பூ போடுறது எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. இன்னும் ஃபங்க்ஷன் வியர் சாரீஸ்லாம் கூட இருக்கு. அதுவும் வீடியோ வேணா கமெண்ட்ல சொல்லுங்க. அது வந்து இன்னொரு வீடியோவா நான் போடுறேன். ஏன்னா அதுல பிளவுஸ் எதுவுமே பண்ண முடியாது. வாங்கிட்டு வந்து வச்சது அப்படியே இருக்கு. பிளவுஸ் கட் பண்ணோம். ஏதாவது அர்ஜென்ட்டுக்கு போனோம்னு சொல்லிட்டு 2 பிளவுஸ் மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ரெடிமேடா எடுத்து வச்சிருக்கேன்ப்பா. இன்னும் அது பண்ணல. டைம் கிடைக்கலன்றதுனால தான் பண்ணிட்டு அதுவும் ஒரு வீடியோ அடுத்த நெக்ஸ்ட் டைம்ல நான் போடுறேன் உங்களுக்கு. இதுதான்ப்பா என்னுடைய இது இப்போ வந்த சாரி. இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஆமா ஆமா இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இந்த இது மட்டும் தான் கலெக்ஷன் தான் நான் மீஷோல ரீசெண்டா ஒரு 6 மந்த் பேக் வாங்கியிருக்கிறது. அவ்வளவுதான். இப்போ இது வந்து போன அதான் ஒரு மந்த் ஆக போகுது. 3 வீக் ஆயிடுச்சு. இது வந்து இந்த சாரி இப்பதான் ஓபன் பண்ணி பாக்குறோம். அதுதான் இந்த சாரி கலெக்ஷன் எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல. இது இனிமேல் பட்டு பாத்தீங்கன்னா இன்னும் வேணும்னாலும் நீங்க சொல்லுங்க. நாங்க கமெண்ட் பண்றோம். இந்த லிங்க் வேணும்
வீடியோ அவங்க கமெண்ட் பண்ணணும், நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இல்ல இந்த லிங்க் வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க சொல்லி அப்படி மாத்தி சொல்லிட்டேன்ப்பா, சாரி. இந்த சாரியுடைய லிங்க் ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, நாங்க எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு லிங்க் அனுப்புறோம். அந்த மாதிரி இன்னும் வேற எந்த வீடியோ வேணும்னு சொல்லுங்க, நாங்க போஸ்ட் பண்றோம். ஆமா, அப்படியே வந்து இந்த சேனல் பார்த்து சாரி எல்லாம் எப்படி இருக்குன்னு கண்டிப்பா சொல்லுங்க. உங்களுக்கு எந்த சாரி பிடிக்கணும் அதுல வந்து மென்ஷன் அந்த ஹார்ட் போட்டுருங்க, அந்த கலர் பார்த்து நாங்க கண்டுபிடிச்சிடும். அப்படியே அம்மா சேனலுக்கு எப்பவுமே நீங்க சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கீங்கப்பா, இன்னுமே எனக்கு சப்போர்ட் கொடுங்க. அப்படியே அம்மா சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வீடியோ முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோல சூப்பரா உங்களை மீட் பண்றேன். வேற ஒரு வீடியோ, அதுவும் நீங்களே சொல்லிடுங்க என்ன வீடியோ வேணும்னு சொல்லுங்க. சாரி கலெக்ஷனா இல்ல பிளவுஸ் கலெக்ஷனான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகே, பாய் பாய் பாய்.